நீங்க ஏற்றபடி வளரணும்னா உங்களுக்கு உண்டான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். அதான் முக்கியமானது. இன்னைக்கு உங்களுக்கு உண்டான ஆகாரம் என்ன என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அந்த செய்தியை நீங்க அனுதினமும் பெறணும். காலையில எழுந்து தேடணும். உங்களுக்கு நல்லா தெரியுமே, மன்னா வந்து வெளியே பொழிந்திருக்கும். அந்த மன்னாவை வெயில் வர்றதுக்கு முன்னால் எடுத்துடணும். அது அன்றன்றைக்கு உண்டான ஆகாரம். அப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த மன்னா கெட்டு போய்விடும். வேதத்துல எல்லாருக்கும் உண்டான வார்த்தைகள் எழுதியிருக்கு. அப்ப எனக்குன்னு கர்த்தர் பிரத்யேகப்படுத்துகிற ஸ்பெஷலா கொடுக்கிற வார்த்தை என்ன என்பதுக்கு தான் நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதை காட்டணும், கர்த்தர் எனக்கு அதை பிட்டு கொடுக்கணும். அப்ப அந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட உடனே அடுத்து நம்ம கர்த்தர் ஒரு வார்த்தையை காமிக்கிறார். இதான் இன்னைக்கு காலையில உனக்கு. உடனே நாம் அதை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இயேசு இதைத்தான் நமக்கு கற்பித்து கொடுத்தார். அன்றன்றைக்குரிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அது ஆவிக்குரிய ஆகாரம். உங்களுக்கு தினம் கர்த்தர் வந்து காலையில வச்சிருக்கிறார், காத்திருக்கிறார். அவருடைய வசனத்தை தியானிக்கணும்.